சேலம் வாழப்பாடி அருகே பாமக எம்எல்ஏ அருள் சென்ற காரை வழிமறித்து மற்றொரு பாமக தரப்பினர் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். உங்களுடைய காரை வழிமறித்து தாக்குதல் நடந்திருக்கு, ஒரு கொலை முயற்சி நடைபெற்றிருக்குங்கிற மாதிரியான ஒரு தகவல். என்ன நடந்தது சார் அந்த இடத்துல? எங்க பெத்தநாயம்பாளையம் ஒன்றிய செயலாளருடைய அப்பா உடல்நலக்குறைவால இறந்துட்டாருங்க. அதை துக்கம் விசாரிக்கிறதுக்காக நான் என்னுடைய மாவட்ட செயலாளர்லாம் போனோம். போயிட்டு அங்கிருந்து வரும் பொழுது எங்களை ஒரு கார்னர்ல வழிமறிச்சு, அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பையன், அந்த ஜேபின்னு ஒரு பையன், அவங்களோட இன்னும் ஒரு 15 பேர் எப்படின்னா வழிமறிச்சு அன்புமணி வாழ்க்கைன்னு கத்திக்கிட்டு எங்க வண்டியை அடிச்சானுங்க. அடிக்கும்போது எப்படின்னா வண்டியை மட்டும் அடிக்கல, ஒரு ஆயுதங்கள், பெரிய கத்தி, இந்த இரும்பு பைப்பெல்லாம் வச்சு எங்களை வண்டி விட்டு இறங்கி இருந்தா என்னை கொண்டு போனாங்க. கொலை முயற்சி தாக்கல் பண்ணானுங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துச்சுங்க. இதுதான் டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். அன்புமணியினுடைய டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இதுதான். சொல்லுங்கம்மா சார். மொத்தம் அந்த இடத்துல எவ்வளவு பேர்? நாங்க அம்மா எங்க கூட வந்தவங்க 50 பேர் இருந்தாங்க. நான் என்ன சொல்லிட்டு யாருமே கார் விட்டு இறங்கக்கூடாது, எந்த அமைதியா வரணும்னு சொல்லிட்டோம். அவங்க ஒரு 20 பேர் தான் இருந்தாங்க. ஆனா எல்லாம் ஆயுதங்களோட இருந்தாங்க. கத்தி, பெரிய இரும்பு பைப்பெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆயுதங்களோட அட்டாக் பண்ணாங்க. நாங்க காவல்துறையில புகார் கொடுத்துருக்கோம். சட்டத்தை நம்புறோம். சட்டம் தன் கடமை செய்யணும்னு நம்புறோம். சார், உங்க கூட வந்தவங்க யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கா? அவங்களுடைய 5 பேருக்கு கடுமையான காயம். இப்ப அவங்க மருத்துவமனையில சேர்த்ததுக்காக போயிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துக்கு காவல்துறையினர் சரியான நேரத்துக்கு வந்தாங்களா சார்? காவல்துறையினர் கூட இருக்கிறாங்க. காவல்துறையினர் இருக்கும் பொழுதேதான் அட்டாக் பண்றாங்க. இதுல காவல்துறையிலயும் ஒருத்தருக்கு அடி. அவங்க அடிச்சதுல காவல்துறைக்கும் ஒருத்தருக்கு அடி. எந்த காரணத்துக்காக இந்த தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இது எனக்கு ஒண்ணும் தெரியலைங்க. நான் அன்னைக்கே இதுக்கு முன்னாடி போகும்போது பண்ணோம் சொன்னானுங்க. அவங்க எங்க அண்ணா அன்புமணி தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றானுங்க. இல்ல, இப்ப இதை தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நீங்க மேலும் காவல்துறை பாதுகாப்பு கேட்டிருக்கீங்களா? அது கொடுக்கறோம் சொல்லியிருக்காங்களா? பாதுகாப்பு கேட்டிருக்கோம், கொடுப்பாங்கன்னு நம்புறோம். இப்பதான் புகார் கொடுத்துருக்கோம். இப்ப யாராவது இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்களா சார் உங்க மீது தாக்குதல்? யாரும் கைது செய்யப்படல. அவங்க இன்னொரு கொடுமை என்னங்க, யாரு தகராறு பண்ணா அவன் துரத்துறான். அவன் அங்க கட்சிக்காரெல்லாம் துரத்துறாங்களாம் அப்படின்னு ஒரு செய்தி வேற வருதுங்க. சார், அடுத்த கட்டமா இது தொடர்பா என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கீங்க? கட்சி மேலிடத்துல நீங்க போய் இதை பத்தி புகார் சொல்ல இருக்கீங்களா? இல்ல, ஐயா பேசினாங்க. பத்திரிகை செய்தி, இந்த தொலைக்காட்சி செய்தி பார்த்துட்டு ஐயா பேசினாங்க. தலைவர் ஜிகே மணியும் பேசினாங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் தான். நாங்க அராஜகத்தை நம்புறவங்க இல்ல, சட்டத்தை மட்டுமே நம்புறவங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க வேண்டோம். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறோம். அன்புமணிக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். தயவு செய்து நல்ல இளைஞர்கள், இந்த இளைஞர்களை இந்த மாதிரி தவறான வழியில வழிகாட்டாதீங்க. நாங்க ஐயா வழியில அமைதியான முறையில போயிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அராஜகத்தை கையில் எடுக்கிறத, அடிக்க சொல்றது, கொலை பண்ண சொல்றது, இந்த மாதிரி தவற நீங்க செய்யாதீங்க. வேண்டாம். நீங்க சொல்லி நான் செய்த இந்த பல செய்திகள் இருக்குது. அதனால என் மேல நீங்க தாக்குதல் பண்ணணும்னு நினைச்சா அது தவறு. வேண்டாம். இதோட நீங்க நிறுத்திக்கணும். நன்றி சார். அவர்கள் அன்புமணி வாழ்க அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவர் சொல்லிதான் தாக்குதல் நடத்துறாங்கன்னு அப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? அன்புமணி சொல்லிதான் தாக்குதல் நடத்தா அந்த பசங்களே சொல்றாங்க. அன்புமணி சொல்லிதான் தாக்குதல் நடத்துன்னு சொல்றாங்க. ஓகே சார், என்ன நடந்ததுங்கிறத பத்தி சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி சார். நன்றி.